இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? எஸ்.வி. சேகர் அவர்கள் ஒரு சினிமா நடிகர், நாடக நடிகராக இருந்து சினிமா நடிகராக வந்தவர்கள். அதற்கு முன்பு என்னவாக இருந்தார் என்று எனக்கு தெரியாது. அவர் பெண்ணும் அல்ல, ஆண்தான். ஆனால் இந்த கிராமங்களிற்கு சென்று பெண்கள் எத்தனை அல்லலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை எஸ்.வி. சேகரால் உணர முடியாது. மோடி அவர்கள் அதை உணர்ந்துதான் முதல் சுதந்திர செங்கோட்டை கொடியேற்று விழாவிலேயே அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை என்று சொன்னார். அதையெல்லாம் இவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த அனைத்து வீட்டுகளுக்கும் கழிப்பறை என்பது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்பது தமிழ்நாடு எடுத்து காட்டியிருக்கிறது. இது கூட எஸ்.வி. சேகருக்கு புரியவில்லை என்று சொன்னால், அவர் எத்தனை படித்திருந்தாலும், எத்தனை நாடகம் எடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களோட தொடர்பில் இருந்தாலும் கூட அவர் ஒரு மூன்றாம் தர ஒரு விமர்சகர் என்ற நிலைக்கு தானே தள்ளப்பட்டு கொண்டார். இது தவறு. யார் மீதோ கோபம் இருக்குது, யாரையோ தூக்க வேண்டும் தோளிலே என்பதற்காக இல்லாததையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. அது கூடாது. அவரை போன்றவர்கள் அதை செய்யக்கூடாது. நாகரிகமா பேசுறது இப்ப இல்ல, ஆரம்ப காலத்தில் இருந்தே. பெரியார் என்ன சொன்னார்? இவங்க பெரியாரைத்தான் பெரிதாக நினைக்கிறார்கள். பெரியார் என்ன சொன்னார்? உனக்கு ஏதேனும் உடல் பசி என்று ஏதேனும் இருக்குமானால் அதை உடனடியாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உறவு முறையே கிடையாது. இறைவன் எங்க இருக்கிறதோ அங்கே நீ சென்று விடலாம். அது தாயானாலும் தாரமானாலும் தமக்கையானாலும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அவசியம் என்ன? இயற்கை. இதை தவிர்க்க முடியாது என்று பெண்களை குப்பை தொட்டிகளாக வர்ணித்தார்கள். அந்த குப்பை தொட்டியாக வர்ணித்த ஒரு கலாச்சாரம் தான் திராவிட முன்னேற்ற கழக கலாச்சாரம். அந்த அளவுக்கு அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக முன்னணி பேச்சாளர்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு நடிகையும் விடவில்லை, ஒரு அரசியல் தலைவரையும் விடவில்லை. பெண்களை எல்லாம் அவ்வளவு அவமானமாக பேசுகிறார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவையெல்லாம் எப்படி அனுமதிக்கிறார்கள்? அவங்க வெளியே நடமாடக்கூடாது, குண்டர் சட்டத்துல உள்ளே போட வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதை ரசிக்கிறது. அமைச்சர்கள் மேடையில இருந்து கைத்தட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான சூழ்நிலையிலே வளர்ந்தவர்கள் தான் பெண்களை எல்லாம் போக பொருளாக நினைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இதில் எந்தவித சந்தேகம் இல்லை. 1-2 விதிவிலக்கு இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்படி 1-2 விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் முற்றிலுமாக பெண்களை போக பொருளாக நினைக்கக்கூடியவர்கள் தான்.